எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஆண்டவர் 8 மாதமும் ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்தார். ஆமென். அல்லேலூயா. வருஷத்தை 3ஆ பிரிச்சிடலாம். 4 4 4. இப்போ 2 நாள் முடிஞ்சுது. இப்போ 3ஆவது நாளில் வந்திருக்கிறோம். ஆமென். 3ஆவது நாளில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். அல்லேலூயா. அப்போ புதிய தொடக்கம்னு நம்ம சொல்லலாம். ஆமென். நான் சொல்றேன், புதிய தொடக்கம்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த 4 மாசமும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு மகத்துவமான காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆமென். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி மங்கள் படியிட முடிஞ்சவங்க நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. 8 மாதமும் ஆண்டவர் நம்மை நடத்தினார். 8 மாதமும் ஆண்டவர் நம்மை போஷித்தார். 8 மாதமும் ஆண்டவர் நம்மை உடுத்துவித்தார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எத்தனையோ பேர் இந்த மாதத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய கிருபையை நினைத்து அப்பா அவங்க கிருபைக்காய் நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நன்றி அன்பே, நன்றி அப்பா, நன்றி அன்பே, நன்றி. சொல்லுங்க அப்பா நன்றி அன்பே, நன்றி இயேசு அப்பா, நன்றி அன்பே, நன்றி. இணைந்து நல்ல உற்சாகமா பாடுவோமா? ஆண்டவர் சமூகத்துல ஒரு 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 களிப்பு. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு குழந்தை பிறந்ததுன்னா 10ஆவது மாதத்துல வெளியே வரும். ஆனா 9ஆவது மாதத்துல மூமெண்ட் பயங்கரமா இருக்கும். ஆமென். 9ஆம் மாதத்துல என்ன வரும் சொல்லுங்க? ஒரு மூமெண்ட் இருக்கும். எப்போ வலி அப்போ திடீர்னு வரும். இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு மூமெண்ட். விசுவாசிக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நம்ம சபைக்கு ஒரு மூமெண்ட்டை கர்த்தர் தர போறாரு. எழுப்புதலுக்கெல்லாம் ஒரு பேர் விடுவாங்க, மூமெண்ட் மூமெண்ட். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அசாதாரணமான காரியங்களை செய்யணும்னா ஒரு மூமெண்ட் தேவை. இந்த மாசத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போறார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்களை கையை தட்டி ஆண்டவர் இந்த மாதத்துல ஹல்லேலூயா. அப்பா நன்றி அன்பே, நன்றி இயேசு அப்பா, நன்றி அன்பே, நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. தேங்க்யூ சொல்லுவேன் தினமும், நன்றி. தேங்க்யூ Father Jesus, thank you Heavenly Father, thank you Jesus, thank you. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி. ஓ நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி எல்ரோயி
அப்பா நன்றி அன்பே யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் எப்படி நான் எல்லாமே எப்படி நான் எல்லாமே இங்க பாருங்க எல்லாமே பார்த்து இந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்ப பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கிரேட் பிரிவிலேஜ். இன்னைக்கு இந்த மாசத்துல 9ஆம் மாசத்துல 1ஆம் தேதி ஆண்டவர் சமூகத்துல வந்து ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அப்போ நமக்கு இந்த மாசத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறோம். தேவையான சுகம், தேவையான பலன், தேவையான ஆரோக்கியம், தேவையான மனித தயவு, தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தர போறார். ஹல்லேலூயா. நல்லா பாடும்போது எப்படி பாட போறோம் அப்படின்னா நல்லா விசுவாசிச்சு ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் பார்த்துக் கொள்வீர். ஆமென். ஹல்லேலூயா. பாடும் யெகோவா ஈரே எல்லாமே நல்ல விசுவாசமா ஓ யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர் எல்லாமே பார்த்துக்கொள். இந்த மாசத்துக்கு தேவையான எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்லாமே பார்த்துக் கொள்வீர் எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா நன்றி நன்றி சொல்லுவோம் அன்பே நன்றி இயேசு அப்பா நன்றி அன்பே நன்றி யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே இதுவரை சுகம் தந்தீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் இதுவரை சுகம் தந்தீரே எப்படி நல்லா சொல்லுங்க இதுவரை ஓ இதுவரை சுகம் தந்தீரே நன்றி ராஜாவை மகிமைப்படுத்துவேன் நன்றி இயேசு ஷாபகதரோ நன்றி அன்பே ஓ அப்பா நன்றி அன்பே நன்றி இயேசு அப்பா நன்றி தீமைகளை நன்மையாக மாற்றினே துன்பங்களை இன்பமாக மாற்றினே தீமைகளை நன்மையாக மாற்றினே துன்பங்களை இன்பமாக ஓ நன்றி நன்றி 8 மாசமும் நடந்தது எல்லாம் நன்மைக்கே நன்றி எல்லாம் நன்மைக்கே ஓ நன்றி நன்றி glory எல்லாம் சொல்லுங்க எல்லா வாயத்தையும் சொல்லுங்க நன்றி அப்பா நன்றி நன்றி எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே ஓ நடப்பதெல்லாம் ஷாபா கச்சுரா கபாலா கச்சு நன்றி
சொல்லி இன்றைக்கே உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து ஒரு மாற்றி நடத்துகிறேன். உள்ளான உடைத்து ஒரு மாற்றி நடத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி. எல்லா நன்மைக்கு, எல்லா நன்மைக்கு நன்றி. கபா 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 நன்மைக்கு தாங்கிடும் பலன் தந்தி நன்றி. தப்பி செல்ல வழி செய் தாங்கிடும் பலன் தந்தி 8 மாசமும் தப்பி செல்ல நன்றி. நன்றி அப்பா, நன்றி. எல்லாம் கபா கபல கத்துலா கபரா. ஓ நன்றி ராஜா, நன்றி. எல்லாம் நன்மை. நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நன்றி. நன்றி ராஜா, இந்த பாதைக்காக நன்றி. ஓ சிலுவைதனை அனுமதித்தி நன்றி. சிந்தைதனை மாற்றினி நன்றி. சிலுவைதனை அனுமதித்து இந்த சிலுவைக்காக நன்றி ராஜா. சிந்தைதனை அப்பா, ஓ நன்றி, 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 நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆவியானவரே நன்றி. சபை நன்றி சொல்கிறது. ஓ எல்லாம் 8 மாதமும் 8 மாதமும் நன்றி. நடத்தின பாதைக்காக நன்றி. ஓ எல்லாம் நன்றி. ஆவியானவரே நன்றி. ஓ நன்றி. எல்லாம் ஓ நன்றி, நன்றி. எல்லாம் நன்மைக்கே. ஓ நன்றி, நன்றி. எல்லாம் நன்றி. எல்லாம் எளிமை நின்று ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் எத்தனை நல்லவர். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சில பாடுகளை அனுபவித்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாகவே ஆண்டவர் மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, நன்றி. எல்லாம் நன்மைக்கு. ஓ நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது? எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன்? எத்தனையோ சூழ்நிலையில் உபத்திரவங்கள் வருகிறது, சில பாடுகள் வருகிறது. ஆனா அந்த காரியங்கள்ல ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார். இன்னொரு லெவலுக்கு ஆண்டவர் நம்மளை ஷிஃப்ட் பண்ண நினைக்கிறார். இன்னொரு பரிமாணத்திற்குள்ள ஆண்டவர் கொண்டு செல்ல விரும்புகிறார். அதனாலதான் இந்த பாடுகள், அதனால இந்த உபத்திரவங்கள், அதனால இந்த அவமானங்கள், அதனால இந்த ஏளனங்கள், அதனால இந்த பரியாசங்கள். தேவ பிள்ளையை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் அது நன்மைக்கு ஏதுவாகவே அப்பா செய்கிறார். 8 மாதமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவே செய்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில வந்து போன எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்திருக்கிறார். சொல்லிருங்க, கையை உயர்த்தி சொல்லிருங்களே, கையை உயர்த்தி சொல்லிருங்க. என் வாழ்க்கையில வந்து போன எல்லா காரியங்களும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே. ஆண்டவர் இதுவரை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசு.
உலகத்துடைய அன்பை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு மிக பெரியது அன்பு. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ஹல்லேலூயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி. பெரியவரே உயிரே பெரியவரே உயிரே நன்றி. பெரியவரே என் உயிரே நன்றி. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி. நிம்மதி தருபவரே நிம்மதி தருபவரே ராஜா நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே ஓன்றி. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. எங்கள் கூக்குரல் கேட்பவரே குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே குறைகளை தீர்ப்பவரே நன்றி. குறைகளை தீர்ப்பவரே நன்றி. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். உம் நாமம் சொல்லி உம் நாமம் சொல் ஓய்வின்றி ஓய்வின்றி உள்ளம் உள்ளம் மகிழ்ந்திருப்பே. இந்த மாதத்துக்கு தேவையான பலனை கத்த தரப்போறாரு. இந்த மாதத்திற்கு தேவையான சகல நன்மைகளும் சகல கிருபைகளையும் ஆவிக்குரிய நன்மைகள் சரீர நன்மைகளை அப்பா தரப்போறாரு. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கீங்க? வாஞ்சையும் தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி வாயில திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேச போறோம். தேவ பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிற நேரம். இந்த மாதத்திற்கு தேவையான கிருபைகளை தரப்போகிறார். ஓ கபலா கதுலா கபரா செட்டுலப்ரா ஏகலா ஹந்தலிகா மான்கா துல்கே பிரா சக்கல் பிரா ஏகல் பாரா க்ளா க்ளோதோ க்ளேட்டல் பிரா சக்ரோ ஏக்ரா சப்ரா சக்கல் பிரா த்ரோகப்ரா ஏ கபடா கதுலா கபர கதல. எல்லாம் வாயில திறந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேச போறீங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். இந்த மாதம் கர்த்தர் நம்மை அலங்கரிக்க போகிறார். இந்த மாதம் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். மனித தயவினால் கர்த்தர் அலங்கரிப்பார். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடர போகிறது. இந்த மாசம் தொடர போகிறது. சத்துரு தொடர்வதில்லை, சத்துரு தொடர்வதில்லை, சத்துரு தொடர்வதில்லை, வியாதி தொடர்வதில்லை, பிரச்சனைகள் தொடர்வதில்லை, கடன் பிரச்சனைகள் தொடர்வதில்லை, அந்தகாரம் தொடர்வதில்லை, ஓ பிசாசு தொடர்வதில்லை. நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை
கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்களே, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்களே, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்களே, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்களே, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்களே. கரங்களை தட்டும் பொழுது நன்மையும் கிருபையும் தொடர்கிறது, நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. இந்த மாதம் நன்மையின் மாதம், கிருபையின் மாதம், நன்மையின் மாதம், கிருபையின் மாதம். ஓ கபா கதுலா கதலா கபாரா. எந்த பிசாசும் உங்களை தொடர முடியாது, அணுக முடியாது. பாவத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட சாத்தானே, என் பிள்ளைகளை தொட முடியாது, எங்க பிள்ளைகளை தொட முடியாது, அந்தகாரமே தொட முடியாது, வியாதியே தொட முடியாது. இப்பொழுது கர்த்தருடைய ஷெகினா மகிமை மூடுகிறது, 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 மூடுகிறது. நல்ல கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்டும் பொழுது அந்த மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடுகிறது. எல்லா இருளின் வல்லமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். எகிப்தியனுக்கு இருள், உங்களுக்கு வெளிச்சம், உங்களுக்கு வெளிச்சம், உங்களுக்கு வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க பண்ணுகிறார். நீதியின் சூரியன் உங்களுக்கு உதிக்கிறார். ஒரு பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, நன்மையின் மேல் நன்மை. உங்களை பின்தொடர்கிற சத்ரு நிர்மூலமாக்கப்படுகிறார். உங்களை பின்தொடர்கிற வியாதி நிர்மூலமாக்கப்படுகிறது. ஏதோ ஒரு காரியம் உங்களை பின்தொடர்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஏதோ ஒரு காரியம் பின்தொடர்கிறது. அந்த பின்தொடர்கிற காரியத்தை கர்த்தர் தம்முடைய வல்லமையினால், நாசியின் சுவாசத்தினால், நாசியின் சுவாசத்தினால் அழிக்கிறார். ஓ கபா பாலா கதரா கதரா ரிபிபி கதுரா கதலா பரம் ரபலா கதலா தலா கபரா ஹந்தலா பரபோ மாப்ரசிக்கல் மாமலாக்கோ ஸ்பெஷல் மாமாஸ் மாப்ரா ஏக்லோ சலா கதலா கதலபோ மானா மாமா மாமா சிக்கரதர பரபோ. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் களி கூறுங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நன்மையினால் கர்த்தர் நம்மை நடப்ப போகிறார். கிருபையினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். அப்ரா சகல் பரக மால்கை கோல்கா ஸ்பெஷல் கிராக்கஸ் மட்டன் மிராக்கிள் பிரட்டே தோஷிட்டே Pratal prakal prakatul pro Hallelujah, 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 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பரிமள தைலமா வச்சிருக்கிறாரு.
அநேகருக்கு நம்ம வாசனை வீசணும். ஆண்டவர் நமக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லை, உங்க குடும்பத்துக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லை, அநேகருக்கு நம்ம வாசனை வீசக்கூடிய பரிமள தைலம். நான் பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, அந்த பரிமள தைலத்தை ஒரு செத்த ஈ போல ஒரு காரியத்தை உள்ள போட்டுருவான். நீங்க பரிமள தைலம் தான், ஆனா அந்த செத்த ஈ அந்த பரிமள தைலத்துடைய தன்மையை மாத்துது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம் ஒரு செத்த ஈ தான், ஒரு சாதாரண காரியம்தான். நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில அவர் வைக்க வேண்டிய இடத்துல அவர் வச்சுதான் ஆகணும். அவரை வச்சிட்டீங்கன்னா, அந்த இடத்துல வச்சிட்டீங்கன்னா, உங்க முழு குடும்பத்தையும் உங்க முழு வாழ்க்கையும் அவர் ஆளுகை செய்வார். முழங்கல் படியிட முடிஞ்சவங்க முழங்கல் படிட்டு, ஆண்டவரே உங்களை வைக்க வேண்டிய இடத்துல நாங்க வைக்கணும்ப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நல்ல சந்தர்ப்பம், கர்த்தருடைய பந்தி நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அது உடன்படிக்கை, அவரோடு கூட ஒப்புரவாகிற ஒரு 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 நல்ல தருணம். இந்த உலகத்துல அவரோடு கூட ஒப்புரவாகிற ஒரு தருணம். அவர் நம்மகிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அப்பா சொல்லுங்க, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு. அந்த உறவு வேண்டாம், அந்த போன் வேண்டாம், அந்த வாட்ஸ்அப் வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஒரு பரிமள தைலமா வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு பரிமள தைலமா இருக்க போறீங்களா, சாக்கடையா இருக்க போறீங்களா? சாக்கடை உங்களுக்கு தெரியும், சாக்கடையுடைய சுமலும் தெரியும், பரிமள தைலத்துடைய சுமலும் தெரியும். உலகம் நம்மளை ரெண்டு காரியமா தான் பார்க்கும். நம்ம மூலம் எந்த 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 காரியம் வீசுகிறது. சின்ன சின்ன அல்ப காரியங்களுக்காக அல்ப சந்தோஷத்துக்காக வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை இழக்க போறீங்களா? தேவ பிள்ளையே, ஆண்டவர் சில காரியங்களை நம்மகிட்ட அன்பா கேட்பாரு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். நான் சொல்ல விரும்பல, சில காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் போது எதுக்கு எதிர்பார்க்கிறாருமா? எதுக்கு எதிர்பார்க்கிறாரு? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே எதிர்பார்க்கிறாரு. உங்க தலையை உயர்த்துவதற்கு தானே அதை செய்ய விரும்புறாரு. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒரு பிள்ளை மோஷன் போயிட்டுனா அம்மா எல்லாத்தையும் காமிக்க மாட்டாங்க, டக்குன்னு கழுவி விட்டுட்டு அப்படி போயிடுவாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம அப்பா நல்ல அப்பா. உங்களுடைய எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி, உண்மையான மனசாவப்பட்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யறேன்ப்பா. நான் சொல்றேன், உங்களை பரிமள தைலமா தான் வச்சிருக்கிறாரு. இந்த ஊர்ல நீங்க வாசனை வீசணும். நீங்க செய்யற தப்புனால உங்க பிள்ளைகளுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. நீங்க செய்கிற தப்புனால உங்க சந்ததிக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. ஒரு உள்ள உடைஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை கூப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யக்கூடாது அப்பா. அப்பா
என் வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யவே கூடாது. உங்களை கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷமா வாழக்கூடாது. உங்களை கஷ்டப்படுத்தி நல்லா தெரியுது உங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சு அவர் துக்கப்படுறாருன்னு தெரியுது. இந்த காரியத்தை செஞ்சு அவர் துக்கப்படுறாரு. நீங்க அவருக்கு பிரியமா செஞ்சு அவர் மகிழ்வாரு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சமூகத்துல இது ஒரு நல்ல ஒரு தருணமா நான் எதிர்பார்க்கிறேன். இது நல்ல ஒரு தருணம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு நல்ல தருணம். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிற ஒரு தருணம். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிற ஒரு தருணம். ஆண்டவரே, எப்படி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி எல்லா வாயில திறந்து சொல்லுங்க இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே. எல்லா வாயில திறந்து, சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வர சொல்லுங்க. உங்கள் வாய்கள் திறக்கணும். உங்க வாய்கள் திறக்கணும். இயேசுவே, எப்படி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க. வாயில திறந்து சொல்லுங்க. கத்தி கூப்பிடுங்க. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். கழுவி சுத்திகரியும். கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை புதிய ஒரு மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஓ ரபா பரா கட்டலா பரா. எல்லாம் வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நான் சொல்றேன், நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா தேவ மகிமை போயிரும், பாதுகாப்பு போயிரும். எதுக்கு இவ்வளவு காரியங்களை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இதுக்காக எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் மட்டும்தான் தொடரணும். பிசாசு தொடரக்கூடாது, பாவம் தொடரக்கூடாது, அந்தகாரம் தொடரக்கூடாது. அந்தகாரம் தொடராம இருக்கணும்னா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்கு பிரியமா யார் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தான் தொடரும். கடைசியா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கி, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கும். கர்த்தரும் குரல் இந்த மாதம் முழுவதும் காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தகன பலியாய் தகனிக்கிறோம். எங்களை தகன பலியாய் அர்ப்பணிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, சுகந்த வாசனையாய் நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இப்படி நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறீர். ஆண்டவர் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் அசைவாடும். எங்களோட பேசும். இந்த மாதத்திற்கு தேவையான மன்னாவை எங்களுக்கு தாரும். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு பற்றி கொண்டு இந்த மாதம் முழுவதும் நாங்கள் வாழ கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பந்திக்கு நேரம்.